வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி நாடாளுமன்ற கூட்டுக்குழுவால் ஏற்கப்பட்டுள்ளது. ஆதரவாக 14 பேரும் எதிர்த்து 11 பேரும் வாக்களித்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள வக்ஃபு வாரிய சொத்துக்களை நிர்வகிக்கும் நிர்வாக முறையில் மாற்றம், பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்களுடன் புதிய சட்ட திருத்த மசோதாவை மத்திய அரசு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தது. இதற்கு ஆரம்ப நிலையிலேயே எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதனையடுத்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்காக இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. வக்ஃபு மசோதா தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் நேற்று டெல்லியில் நடைபெற்றது. குழுவில் ஆளும் கட்சி ஆதரவு உறுப்பினர்கள் அதிகம் இருப்பதால் எதிர்க்கட்சிகள் கொடுத்த திருத்தங்கள் அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு ஆளுங்கட்சி தரப்பில் கொண்டுவரப்பட்ட திருத்தங்கள் மட்டுமே ஏற்கப்பட்டன. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மசோதாவை கூட்டுக்குழு ஏற்றால் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் குழுவின் தலைவரான பிஜேபி எம்பி ஜெகதாம்பிகா பால் தலைமையில் இன்று காலை கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அப்போது திருத்தங்களுடன் கூடிய வக்ஃபு வரைவு மசோதா வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. மசோதாவுக்கு ஆதரவாக 14 பேரும் எதிராக 11 பேரும் வாக்களித்தனர். இதனால் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவால் ஏற்கப்பட்டுள்ளதாக ஜெகதாம்பிகா பால் தெரிவித்துள்ளார்.